கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் துதிக்க நமக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதாது. அவர்கள் செய்த தியாகமும் அவர்கள் செய்த அன்பும் அவர்கள் நம்மக்கிட்ட நம்மளை வழி நடத்துகிற ஒரு அழகான பரிசுத்தமான அன்புள்ள ஒரு புனிதமான வழியிலே நம்மளை நடத்தி கொண்டு போகிற அழகுதான். பிதாவை நாம் துதிக்கணும் என்றால் அவர் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே அவர் கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தன்னுடைய இரத்த சிந்தனையினால்தான் இந்த பூமியிலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவரை சொன்னீங்கன்னா இப்பொழுது நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நம்ம தவறு செய்யும் போது இதிலே நடக்காதுங்கள், இதிலே நடவுங்கள் என்று நல்ல வழியை காட்டி அதில் நம்மளை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரையும் புகழ்ந்து பாட நமக்கு எத்தனை நாவுகள் இருந்தாலும் பத்தாது இல்லையா? தூயாதி சரணம் சரணம் தூயாதி பிதாவி சரணம் சரணம் பிதாவி யெகோவா சரணம் சரணம் யெகோவா தேவாதி தேவனே சரணம் தேவாதி இயேசுவே சரணம் சரணம் இயேசுவே ராஜாதி ராஜாவே சரணம் ராஜா எங்களுக்காய் வாழ்ந்தவரே சரணம் இயேசுவே பரிசுத்த ஆவியே சரணம் சரணம் பரிசுத்த ஆவியை பொழிந்திரி சரணம் கத்தாதி கத்தருக்கு சரணம் சரணம் தேவகுமாரனாகிய இயேசுவுக்கு சரணம் தேற்றளவாளனாய் இருப்பவரே சரணம் சரணம். நன்றி.